இந்த படம் முடிச்சு வெளியே வர்றப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த படத்துல ஆக்சுவலா வில்லன் யாரு, அவனா இல்ல அவளா அப்படின்ற குழப்பம் வந்தா நீங்க ஒரு சினிஃபைல். அந்த மாதிரிலாம் குழப்பம் வரல அப்படின்னா நீங்க ஒரு ஆர்டினரி சினிமா பார்வையாளர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இது அப்சஷன் படத்தோட ரிவ்யூ. ரீசன்ட் டைமில் உலகம் முழுக்க வெளியாகி அப்சஷன் அப்படின்ற படம் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்குது. வெறும் ஒரு 10 கோடிக்கு எடுக்கப்பட்ட இந்த ஒரு ஹாலிவுட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம், ஒரு யூடியூபரான கரி பார்க்கர் அப்படின்றவர் எடுத்த ஒரு படம் தான். அந்த படம் இன்னைக்கு தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு இந்த படம் வசூல் பண்ணியிருக்குது. இந்தியாவில் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எங்கள் ஊரில் கிடைச்சதுனால ஈஸியாக போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்சஷன் இங்கே காதல் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட த்ரெட். இந்த காதல் அப்படின்றது அப்சஷனாக மாறுறப்போ என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன் லைன். இப்போ கதைக்குள்ளே வருவோம். ஒரு கேசல் மியூசிக்னு ஒரு மியூசிக் ஸ்டோர். அந்த மியூசிக் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, ஹீரோ வந்து பேர், அதுக்கப்புறம் ஹீரோயின் நிக்கி, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸாக இயான் மற்றும் சாரா, இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஹீரோவான பேருக்கு அந்த நிக்கி மேலே ஒரு ஒன் சைட் லவ். நிக்கி என்ன பண்ணுறா, நிக்கி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ஒரு ஒன் சைட் லவ். ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கொஞ்சம் உள்ளேயே வச்சிருக்கிற ஒரு ஷை கை. படத்தோட ஓப்பனிங்கே அந்த பேர் அப்படின்ற அந்த ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான இயான் கிட்ட தான் நான் எப்படி லவ்வை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பான். நிக்கி, நீ தான் இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே, எந்த பாட்டை பார்த்தாலும் நீ தான் எனக்கு தெரியல, இந்த உலகத்தில் ஒவ்வொரு இயற்கை, இந்த உலகமே நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஏன் சொல்லுவான், ரொம்ப கிரிஞ்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான். பட் அங்கே ரோல் ப்ளே பண்ண அந்த கடையில் வேலை பார்க்குற அந்த வெயிட்ரஸ் வந்து கேட்டு பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவான பேருக்கு நிக்கி கிட்ட இதை சொல்லலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ஒரு ஃபோனில் நிக்கியும் நம்ம ஹீரோ பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசுகிறப்போ ஓ மை காட் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ என்னோட கிறிஸ்டல் நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு, தவறி போயிடுச்சு அப்படின்னு நிக்கி சொல்லுவாள். நிக்கி சொன்னோடனே சரி, இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது இன்னொரு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஒரு கடைக்கு கிறிஸ்டல் நெக்லஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ சரியான நெக்லஸ் பார்த்தா ஒன்றும் பிடிக்காது. அந்த இடத்துல ஒன் விஷ் வெல்லோ அப்படின்னு ஒரு டாய் பார்ப்பான். அந்த ஒன் விஷ் வெல்லோவில் ஒரே ஒரு விஷ் தான், இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த கடையில் போட்டிருக்கோம். அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட கேட்டு இது நடக்குமான்னு கேட்டவொன்னே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, ஐம் நாட் ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த டாயை வாங்கிட்டு நிக்கியும் ஒன்றும் காரில் இன்னைக்கு நான் வீட்டில் விட்ட ட்ராப் பண்ணுறேனே அப்படின்னு பேர் சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிக்கியும் வீட்டுக்கு போயிட்டுருப்பா. வீட்டுக்கு போடுறப்போ நிக்கி கேட்பா, 2 பேர் என்ன பண்ணுறான், ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக கேட்குறப்ப நீ என்ன பண்ணுறேன்னு பேர் கேட்குறப்போ நான் ஒரு புக் எழுதுறேன், அதான் என்னோட ஃபியூச்சர் ட்ரீம் அப்படின்னு சொன்னப்போ என்ன மாதிரியான ஸ்டோரினோ, லவ் ஸ்டோரி அப்படின்னு. ஓ ரொமான்ஸா அப்படின்னு. நோ, there is a difference between love story or romance அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி சொல்லுவா. இறங்குறப்போ நிக்கி காரை விட்டு இறங்குறப்போ பேர்ட்ட வந்து ஐ திங்க் யூ வாண்ட் டு சே சம்திங் டு மீ, டு யூ லைக் மீ அப்படின்னு நிக்கி கேட்பா. பட் அப்போது நம்ம பேர் வந்து அந்த ஷைனஸ் அதெல்லாம் அப்படியே அவனை தடுத்து இன்னொன்று வே குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு நிக்கி வீட்டுக்குள்ளே போயிடுவா. அப்போ நம்ம ஹீரோவான பேர் வந்து ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோவை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ட்விக் மாதிரி இருக்கும், சின்னது, அதை உடைச்சிட்டு ஐ விஷ் நிக்கி லவ்ஸ் மீ மோர் தென் எனி ஒன் இன் திஸ் ஃபக்கிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை ரீட் பண்ணுவான். இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி முடித்த பிறகு என்ன நடந்துச்சு இவங்க வாழ்க்கையில் அப்படின்றதான் இந்த ஒட்டுமொத்த அப்சஷன் படத்தோட கதையே. இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே இந்த படத்தோட வில்லன் யார், அவனா அவளா அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சினி ஃபைல் அப்படின்னு உங்களை டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மல்டி லேயர்டான இந்த உலகத்தில் நடக்கிற சமகாலத்தில் விஷயங்களோட ஒரு மெட்டஃபோர் தான் இந்த அப்சஷன் படம் அப்படின்றது இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு மேபி ஒரு 1-2 நாள் கழிச்சு உங்களுக்கு புரியலாம். சாதாரணமான ஒரு என்ன மாதிரி ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண சினிமா பார்வையாளராக இருந்தால் இந்த ஹீரோயினை பார்க்குறப்போ ஆத்தாடி ஆத்தா, இவன் என்ன விடிவி ஜெஸ்ஸி, வல்லவன் ரீமாசன் மற்றும் தமிழ் சினிமாவில் பார்த்த சைக்கோ டாக்ஸிக் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி கலவையாக இருக்காளே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக அது இல்லை அப்படின்றதா இன்னைக்கு உலகம் முழுக்க பல ரைட்டப்ஸு பார்க்க முடியுது. இந்த படத்தை டீப்பாக அனலைஸ் பண்ணுறப்பையும் அது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த படத்தில் யார் மேலே அப்சஷனாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் நமக்கு சொல்ல வர ஒரு சின்ன
என்ன அண்டர்லைனிங் ஸ்டோரி. இன்றைக்கி ஜென்சி, இந்த மில்லேனியல்ஸ், ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, இவங்களோட டேட்டிங் கல்ச்சர், இவங்களுடைய லோன்லினஸ்ஸு, இவங்க எப்படி மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க, தங்களுடைய அந்த லவ், இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே எப்படி அப்சசிவாக இன்னொருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களோட மெட்டஃபோர் தான் இந்த ஒட்டுமொத்த படமுமே. இது வந்து ஒரு ஹாரர் ஜானர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பேய் படம் இது கிடையாது. இது நிக்கி அப்படின்ற கேரக்டருக்குள்ள நிக்கியோட இன்னொரு நிக்கி வந்து அவங்கள பொசஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அந்த எக்ஸ்ட்ராடரியான அப்சசிவான லவ் நிக்கிக்குள்ளே வந்தால் என்ன ஆகும் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் ஒரு 30-35 மினிட்ஸ் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் இந்த பிளாட்டு, கேரக்டர்ஸு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, நிக்கியோட கேரக்டர், இயானோட கேரக்டர், பேரோட கேரக்டர் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சொல்கிற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன க்ளூஸ்லாம் வச்சுட்டே வருவாங்க. அந்த படம் எண்ட் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஒரு 35-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போ அந்த ஒன் விஷ் வில் ஹீரோ படித்து முடித்த பிறகு நிக்கி இவ காருக்கு வந்து உன் வீட்டுக்கு எங்க கூட்டு போறியா அப்படின்னு கேட்பா பாருங்க. அதுக்கப்புறம் சம்பவம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 செவத்துக்குள்ளே தான் இந்த படம் மேக்ஸிமம் நடக்கும். 4 செவரு, அப்புறம் வெளியே போகிறவங்களோட மியூசிக் ஸ்டோர் இங்கே தான் நடக்கும். ஆனால் முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸு, அவங்க மனசு, பயம், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர், ஒரு விஷயம் லவ் மேலே இருக்கிற அப்சஷன், இது எல்லாத்தோட மெட்டஃபோரோ, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சொல்லிக்கிற பொய்கள், இது எல்லாம் தான் சேர்ந்து இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியும் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். படத்தில் ஷாக்கிங்கான சில சீன்ஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக இது 18+ தான். அவ்வளவு ஈஸியாக இதை அண்டர் 18+ நிச்சயம் பார்க்கவே முடியாது. இந்தியாவில் நிறையா சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சில 18+ மெச்சூர்ட் அடல்ட் சீன்ஸும் இருக்குது. அதை தவிர ரொம்ப கோரியான சில சீன்ஸும் இருக்கிறதுனால இந்தியாவில் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரில. இந்த படத்தோட ஹைலைட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோயினாக நடிச்சிருக்கிற நிக்கி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்கவங்க எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து அவங்க கார்கிட்ட வந்து அப்படியே வந்து இன்னைக்கு நைட் உங்க கூட வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அது வரைக்கும் நிக்கி அந்த மாதிரியான ஒரு கேரக்டரே கிடையாது. என்ன இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனில் ஹீரோ உட்காந்துட்டு ரூமுக்கு போன பிறகு ஒரு ஒரு சிரிப்பாங்க. இப்படி சிரிச்சா, ஒரு பொண்ணு எதிர்த்து நைட்டு திடீர்னு இப்படி அப்படி சிரிச்சா எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டு இன்னொரு சீனில் இப்படி சிரிச்சாங்க. நான் சிரிச்சா கன்றாவியாக இருக்கும். ஆனால் நிக்கி அப்படின்ற அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிற மிரட்டெல்லாம் வேறு லெவல். ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த வருஷத்தோட ஆஸ்காரே அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஹீரோ கேரக்டர் பேர், இவன் வந்து ஒரு ஷையானவன், அவளோட லவ்வை சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கர ஷையே, ஆனால் எப்படியாச்சும் அந்த பொண்ணை தன்னை லவ் பண்ண வச்சிடணும்னு இருக்கிற ஒரு கேரக்டர். இப்படியாப்பட்ட ஒரு ஆள் எப்படி அவனோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், எப்படி அவனோட பயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவான் அப்படின்ற அந்த ஹீரோ கேரக்டர் பேர் பின்னீர் பாப்பில். அவரும் வந்து என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குது நிக்கியோட, ஆனால் வந்து நிக்கியை விடவும் முடியாது, நிக்கியை விடக்கூடாது, நிக்கி லவ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக அவன் எந்த அளவுக்கு இறங்கி போவான் அப்படின்ற பல விஷயங்களும் இருக்கும். அண்ட் எண்டில் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டோட இந்த படம் முடிகிறப்போ நமக்கே வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எங்கள் அப்பா இவ்வளவு லேயர் இருக்கா அப்படின்னு தோணும். அதே போல் ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருக்கிற இயான், அப்புறம் சாரா அப்படின்றவங்க, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சாலிடாக வேலிடாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு ட்ரிவியா நைட்டில் ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்லாம் பட்டாசாட ஒரு சீனு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப பட்டாசு பிரிக்கும். அதுக்கப்புறம் தனியாக ரூம்குள்ளே நடக்கிற சில சீன்ஸும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் ஃபெல்லோ யூடியூபர் அப்படின்னே சொல்லிக்கலாம், கரி பார்க்கர் அப்படின்றது தான் இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு. டெஃபினட்டாக வந்து கீப்ஸ் யூ ஆன் ஹூக் அப்படின்னு ஒரு படம் சொல்லுவாங்கள்ல, அதாவது படம் சுமார் தான்ப்பா, அவ்வளோ ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு இல்லைப்பா அப்படின்னு நம்மளை சில பேர் சொல்லிட்டு, ஆனாலும் என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் உட்காந்து பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான் இந்த அப்சஷன் அப்படின்ற படம். ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் ஹாரர் லவ்வர்ஸ்க்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ வாட்ச் தான், இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச். அதே சமயத்தில் பயங்கர மல்டிலேட், மேபி 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சு போயிடும். அப்சஷன் படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லாமல், அண்ட் லைக் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி